வணக்கம், வணக்கம் எல்லாத்துக்கும். சந்தனா பேசுறேன். ஓகே, நம்ம வந்து எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ரொமோஷன் பேக் ஓடுது. பட் இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஸ்ப்ரிலினா ப்ரொமோஷன் இருக்குது, இது பாருங்க. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் பேக். ப்ரொமோஷன் பேக்னா பெரிய பொத்தை. ஸோ இது வந்து பெரிய பொத்தை. 300 டேப்லெட் உள்ளது. 300 டேப்லெட் பாருங்க, பெரிய பொத்தை 300 டேப்லெட்டு. ஸோ இது ஒன்று எடுத்தால் இது ஒன்று ஃப்ரீ. இது வந்து 500 டேப்லெட் உள்ளது. ஸோ இது ஒன்று ஃப்ரீ இதுக்கு. அப்படி நீங்கள் இது 2 எடுத்தீங்கன்னா, பெருசு 2 எடுத்தீங்கன்னா இது 3 ஃப்ரீ பாருங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் பேக் வந்து இன்னும் 2 டேஸ் தான். அது வந்து முடிய போகுது. யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு உடனே என்னோட புள்ள நமக்கு வாங்க. பட் 2 டேஸ் தான் இருக்குது. மேபி டுமாரோ வில் க்ளோஸ்லா. பட் டுமாரோ ஸ்டில் கேன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ப்ரொமோஷன் பேக். ஸோ ஸ்ப்ரிலினா வந்து நிறைய நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல ஸ்ப்ரிலினா என்ன செய்யும் அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிலினா வந்து நம்மளோட உடம்பு தெம்பு, அதாவது உடம்புக்கு பலம். இப்போ நம்ம நார்மலாக வந்து வயசுண்டவங்க உடம்புல பலம் இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, தெம்பு இல்லை. சீக்கில் உள்ளவங்களும் சரி, சீக்கில் இல்லாதவங்களும் சரி இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரிலினாவை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இது தான் வந்து உடம்புக்கு பலம். எப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்மளோட உடம்பு தெம்பு, உடம்பு எலும்புக்கு ப்ரோட்டீனு, ஹை ப்ரோட்டீன், இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்மளோட பலத்தை கொடுக்கும். அதாவது ரொம்ப சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா சாப்பாடு இறங்க மாட்டுது, வாய் ருசி தெரிய மாட்டுது அப்படிலாம் சொல்கிறவங்க ஸ்ப்ரிலினாவும் ஷிரோத்தும் எடுக்கணும். பட் இது தான் வந்து நான் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு முடியாமல் டயர்டாக, அதாவது என் உடம்பு வந்து பலம் இல்லாமல் இருந்தப்ப, ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் எழுந்திரிச்சு உட்கார்றதுக்கு, இதெல்லாம் தெம்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரிலினா தான் எடுத்தேன். ஸோ இந்த ஸ்ப்ரிலினா வந்து எனக்கு அந்த பலத்தை கொடுத்துச்சு. எழுந்திரிச்சு நான் தெம்பாக உட்கார்றதுக்கு, எழுந்திரிச்சு நான் தெம்பாக நடக்கிறதுக்கு அந்த பலத்தை இது எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இதோட வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது கடல் பாசியில் செய்யப்பட்டது. ஸோ ஆதி காலத்தில் நம்ம பூமியில் இந்த டைனோசர்ஸ்லாம் வர்றது முன்னுக்கு கடல் ஆமைங்க இந்த ஸ்ப்ரிலினாவோட தாவரங்கள் தான், அதாவது கடல் பாசி தான் முதல்ல நம்ம பூமியில் வந்தது. அந்த கடல் பாசியை தான் சாப்பிட்டு 30-40 வருஷம் அந்த கடல் ஆமைங்களே உயிர் வாழ்ந்துச்சான். ஸோ இது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுனால அதை இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சாப்பிட்றவங்களுக்கு இதோட அருமை தெரியும். பட் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நான் என் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் 3 டேப்லெட் கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் இது 5 மாத்திரை போட்டிங்கன்னா, 5 சப்ளிமெண்ட் டேப்லெட் மாதிரி இருக்கும் போட்டிங்கன்னா 1 கிலோ சயோருக்கு சமானம். நீங்கள் 1 கிலோ சயோர் சாப்பிடுவீங்களா? நினைக்கும் சாப்பிட மாட்டீங்க. பட் இது 5 மாத்திரை போட்டிங்கன்னா அந்த 1 கிலோ சயோர் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த உடம்புக்கு அது எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குது நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக 2 மாத்திரை 3 மாத்திரை வாயில் போட்டு விடலாம். பெரிய ஆள் ஒரு நாளைக்கு 10 to 20 டேப்லெட் சாப்பிட்லாம், 100 கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் 10 to 20 லிமிட்ல. ஸோ அது பெட்டர். ஸோ வாங்குறப்ப இந்த மாதிரி பெரிய பேக்கேஜ் எடுத்துக்கங்க. ஏன் பெருசு எடுக்க சொல்கிறேன்னா நன்மை கூட, விலை குறைவு. இது 3000 டேப்லெட் இருக்குது. ஸோ இது வந்து சின்ன பொத்தை எடுத்திங்கன்னா வெறும் 500 டேப்லெட் தான். ஸோ நீங்கள் விலையை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுப்பீங்க 3 பொத்தை. ஸோ அது ஒரு ஈக்குவல் இதுக்கு வந்துடும். பட் இதை எடுத்தீங்கன்னா நீங்கள் 2-3 மாதம் பாய்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கணக்கு பண்ணி சொல்லுவேன் இதை எடுத்துக்கங்கன்னு. யாருக்கெல்லாம் இதை பற்றி இன்னும் தெரியணும் விவரமா, கண்டிப்பாக என் புள்ள நம்பிக்கு வாங்க. என் புள்ள நம்பி நான் இங்கே வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த. எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.